ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியான சமையல் சமைச்சு முடித்த உடனே வந்து கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா கிச்சனில் முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து துணியை ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு, பொதுவாக நான் துணியை வந்து ஊற வச்சு துவைக்கிறது கிடையவே கிடையாது. டேரெக்டாக சோப்பு போட்டு தான் நான் வந்து துணி வாஷ் பண்ணுவேன். இப்போ ஏன் ஊற வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம மளிகை கடைக்கு வந்து பொருட்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த சரத்தில் போடுற ரூ. 10 சரத்தில் போடுற பவுடர் வந்து 2, 3 அந்த பசங்க பிச்சு போட்டானுங்க. அது வேஸ்ட்டாக தான் போயிடும் அப்படின்றதுனால, சரி துணியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சேன். ஒன்றுமே நிறைய ட்ரெஸ் இருக்குது. இனிமேல் நாளைக்கெல்லாம் தான் அது துவைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உடம்பு முடியலன்றதுனால அப்படியே நான் சேர்த்து வச்சிடுறேன். அம்மாவோட புடவையும் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால, சரி இப்போ அம்மாவோட புடவையும் ஒரு 2, 3 துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிடுவேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை துவைச்சி போட்டுருவாங்க. எப்போவுமே நான் வந்து இங்கே துணி துவைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டோட பின் கதவு திறந்துருக்கும். ஜிப்ரி அங்கே தான் படுத்துட்ருப்பா. அங்கேருந்து வந்து நான் அந்த கதவு திறந்துட்டேன் அப்படின்னா அவள் என்னை உட்காந்து பார்த்துட்டே இருப்பாள். ஏன்னா பிகாஸ் அவள் என்னை பார்த்துனே இருக்கணுன்றது தான் ரொம்ப பிடிக்கும். சும்மா ஒரு 10 நிமிஷம் தாங்க. ஆக்சுவலாக வந்து கும்மிக்கி போட்டேன். கும்மிக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர டைம் அப்படின்றதுனால இந்த நேரத்துலேயே பார்த்திங்களா அவள் பார்த்துட்டே இருக்கா. இந்த நேரத்துலேயே அலசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலசத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணி நான் துணியை காய வைக்காமல் சும்மா அலசி மட்டும் போட்டுட்டு போயிட்டேன். மத்தியானமாக வந்து காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.